ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த நிலம்பரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளில் செய்யும் மனிதானில் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளம் சிலம்பும் சிதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. சர்வமங்கல மாங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ரிஷபத்தை லக்னமாக கொண்டவர்கள், ரிஷபராசியை லக்னமாக கொண்டவர்கள் எந்த நிலையிலே வாழ்க்கையை காய் நகர்த்து கொண்டு வருவார்கள் இருப்பார்கள் அப்படின்னா, குண்டு உடம்புக்காரன் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அளவோடு பயன்படுத்துபவனாக இருப்பான். அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டான். எதையும் முன் யோசனையின்றி செய்ய அனுமதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லலாம். சிவபூஜையில் சிந்து செலுத்துவான். பேசுவதை அளவோடு பேசுபவனாக இருப்பான். அடுத்தவரிடம் பிறரிடம் வேலை செய்பவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அதேபோல கணித சாஸ்திரத்தில் வல்லவனாக இருப்பான். உயர்ந்த ஆடை ஆபரணங்களை அணிபவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அது மேலே பற்று இருக்கும். அது போடணும் இது போடணும், உடம்புல பெண்ணானாலும் சரி ஆணானாலும் சரி அணிகலன்கள் மேல் அதிக ஆர்வம் இருக்கும். மிருதுவான காது மடல்களை உடையவனாக இருப்பான். 45 வயசுக்கு மேலே இருக்கும். ஆனால் சின்னஞ்சிறு சிறுவன் போல சேஷ்டை பண்ணுவான். ஏன்னா சில பேர் கிராமத்தில் பேசிக்கிடுவாங்க, வயசாகிருக்கு, உடம்பு பெருசாக இருக்குது, பார்வைக்கு வயசான ஒரு கவுண்டர் மாதிரி தெரிகிறாரு, இல்லை ஒரு அதாவது எதை சொல்கிறது, ஒரு பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் செயல்கள் எல்லாமே இளம் வயதுகளை போல் செயல்கள் செய்யக்கூடியவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இருமல் சம்பந்தப்பட்ட நோயும் கபம் சம்பந்தப்பட்ட நோயும் இந்த ஜாதகனை அடிக்கடி தாக்கும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் வயதுகளிலே அக்னி பயத்திற்கு பயப்படுவான் அப்படின்னு சொல்லுது. 16ஆம் வயதுகளிலே கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு நோயோ வியாதியால் ஜாதகன் அவதிப்பட்டு தேர்ந்திருப்பான் அப்படின்னு சொல்லலாம். 19ஆம் வயதில் அளவுக்கு அதிகமாக இருமல் ஏற்பட்டு அதனால் ஜாதகன் பெரிய அவதிகளை சந்தித்து அதிலிருந்து விடுபட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். 20 வயதிலேயும் 27வது வயதுகளிலேயும் ஜாதகன் காய்ச்சலால் அவதிப்பட்டு தேறி இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் லக்னங்களை சுபக்கிரகங்கள் பார்வையிட்டால் அதாவது சுபக்கிரகங்கள் பார்வையிட்டாலும் தொடர்பு கொண்டாலும் ஜாதகன் 77 வயது வரை ஆயுளோடு வாழ்பவனாக இருப்பான். வணக்கம்.